இதுவரை காலமும் அவர்கள் தங்களுடைய சீருடையை மாற்றாமல் அதே சீருடையை தங்கள் கடமையை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த விஷயங்கள் எதுவுமே வரக்கூடாது. எங்களுக்கு வழங்கப்பட்ட சீருடையை தான் நாங்கள் உரிமையாக கேட்கிறோமே ஒழிய நாங்கள் இது புதிதாக நாங்க ஒரு யூனிஃபார்மோ இல்ல சீருடையோ அணிங்கன்னு சொல்லி நாங்க சொல்லல. මමත් බඳලා ඉන්නේ මුස්ලිම් එක්කෙනෙක් තමයි. මමත් සිංහල මමත් මුස්ලිම් එක්කෙනෙක් තමයි බඳලා ඉන්නේ. ඒත් මම ඒ විදියට මේ රෝහලට අගෞරවයක් වෙන විදියට රාජකාරිය බාර හරින්නේ නැහැ. சாதாரண வைத்தியசாலையின் பல் மற்றும் நிர்வாகங்கள் எங்களது மன வருத்தத்தை போக்கி இதற்கு சரியான முடிவினை பெற்றுத்தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆதார வைத்தியசாலையின் சிற்றூழியராக கடமையாற்றி வருகின்றோம். இதுவரை காலமும் எங்கள் அரச நிர்வாக சுற்றறிக்கையின் படி நாங்கள் எங்களது சீருடையை சரியான முறையில் அணிந்து எங்கள் கடமைகளை நேர்த்தியாகவும் திறமையாகவும் இடைத்தராக செய்து கொண்டு வருகிறோம். இந்நிலையில் இதுவரை காலமும் எவ்வித குழப்பமின்றி எமது கடமை சீராக நடைபெற்றிருந்தது. கடந்த 6/8/2026 அன்று சுகாதார அமைச்சினால் நியமனம் பெற்று வந்த சுகாதார உதவியாளர்களின் சில அசம்பந்த போக்கு அவர்கள் சரியான சீருடை அணியாததால் எங்கள் வைத்தியசாலையில் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை காலம் இல்லாத குழப்பம் இன்று நமக்கு தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிறது. அது இனவாத சக்திகளால் தூண்டப்பட்டு கொண்டு வருகிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் ஆதார வைத்தியசாலை இதுவரை காலமும் எவ்வித இன்னலுக்கும் இடர்களுக்கும் முகம் கொடுத்து இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வரும் வைத்தியசாலை இதனை எக்காரணம் கொண்டு நாங்கள் விளையான பலிக்கு தள்ளப்பட மாட்டோம். இதுவரைக்கு காலமும் நாங்கள் எங்கள் பணிகளை நேர்த்தியாக திறமையாக செய்து கொண்டு வரும் பட்சத்தில் இன்று இந்த பிரச்சனை எங்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு கடும் மனவருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது. தயவு செய்து எங்களது பணிப்பாளர் எங்களது ஆதார வைத்தியசாலையின் பல் மற்றும் நிர்வாகங்கள் எங்களது மனவருத்தத்தை போக்கி இதற்கு சரியான முடிவினை பெற்றுத்தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை காலமும் எங்கள் ஆதார வைத்தியசாலையில் எந்த ஒரு இனமத வேறுபாடு எந்த ஒரு மொழி பேதமின்றி நாங்கள் சரியாக கடமைகளை மேற்கொண்டு வரும் பட்சத்தில் எந்த கலாச்சார உடைகளும் நாங்கள் இங்கு அனுமதிப்பதில்லை. இதுவரை காலமும் இந்த வைத்தியசாலையில் எமது ஊழியர்களோ அல்லது எங்களது சுற்று நிறுவனத்துக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு காரியங்கள் நாங்கள் செய்யவில்லை. அரசினால் அனுமதிக்கப்பட்ட சீருடைகளை நாங்கள் அனைவரும் காணப்படுகின்றோம். தயவு செய்து அரசு இதை கவனத்துக்கு அடுத்து எங்களுக்கு சரியான நிவாரணத்தை பெற்றுத் தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அப்பாயின்மெண்ட் கடிதம் எடுக்கக்குள்ளையும் அவங்களுக்கு சொல்லி சுற்றறிக்கை இது கடிதங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அப்படி பட்டிருந்த போதும் எங்களது வைத்தியசாலையில் வந்து எங்களை குழப்புவதன் நோக்கத்தோட அவர்களுடைய சீருடையைத்தான் நாங்கள் அணிவோம், இதுதான் எங்களுடைய கலாச்சாரம் என்று சொல்லி எங்களை இழிவுபடுத்தி எங்களுக்கு வரும் நோயாளர்கள் இனவாத மேதமின்றிதான் இங்கு வைத்தியசாலையில் நோயாளர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனா நாங்களும் அவர்களும் போகல நோயாளர் பாப்பா இதென்னது முஸ்லிம்கள் ஒன்று தமிழ் ஒன்றுன்ற மாதிரி சீருடையை வேறுபடுத்தி காட்டுகிறார்கள். ஆனால் அந்த நோக்கு இங்கு இருக்கக்கூடாது. இந்த வைத்தியசாலையில் இதுவரை காலமும் இப்படி ஒரு வேறுபாடு நாங்கள் பார்த்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. நாங்கள் கடமையில் அமர்த்தப்பட்டு 21 வருடங்கள் ஆகின்றது. ஆனால் எங்களுக்குள் ஒரு பாகுபாடும் இல்லை. இதழில் கலாச்சாரமற்ற பிள்ளைகள் எங்களுடன் வேலை செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் இதுவரையும் எங்களுடைய சகோதரங்கள் மாதிரி தான் நாங்கள் இதுவரையும் நடந்து கொண்டு வருகிறோம். ஆனால் இதை வெளியிலிருந்து எங்களுடைய உடைகள் அது இப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்களை வெளியிடுகிறார்கள். ஆனால் அந்த விஷயங்கள் எதுவுமே வரக்கூடாது. எங்களுக்கு வழங்கப்பட்ட சீருடையை தான் நாங்கள் உரிமையாக கேட்கிறோமே ஒழிய நாங்கள் இது புதிதாக நாங்க ஒரு யூனிஃபார்மோ இல்ல சீருடையோ அணிங்கன்னு சொல்லி நாங்க சொல்லல. ஆனா எங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை இது. எங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையை இன்னொரு ஆள் பிற ஆட்கள் இதில் கையில் எடுக்க கூடாது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வழங்கப்பட்ட உடையில் தான் நாங்கள் இதுவரை காலமும் கடமை புரிந்து வருகிறோம். ஆனால் அந்த இதை கருத்தி கொண்டு எங்களுக்கு யூனிஃபார்ம் அலவுன்ஸும் தராங்க, சீருடைக்குரிய யூனிஃபார்ம் அலவுன்ஸ்கள் தராங்க. நாங்க அதன்படித்தான் நாங்க இந்த கடமையில் அணிந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மாறாக வேற எந்த ஒரு பிரச்சனைகளும் தீய சக்திகளும் இதற்குள் புகுந்து இனவதம் குழப்ப வேண்டாம். நாங்கள் இதுவரை காலமும் நோயாளருக்கு நல்ல சிகிச்சை பெற்றுக் கொண்டுதான் வருகிறோம். ஆனால் இதுக்கு எங்களுக்கு நிறைய பணிப்பாளர்கள் வந்து போய் உள்ளார்கள். ஆனால் எங்களுடன் எல்லாருடையும் எங்களோட பணிப்பாளர்களாரும் இனமாத பேதமின்றிதான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு வழங்கப்பட்ட சீருடையை அவங்க அணிந்து எங்களுடன் இனவாத பேதமின்றி எங்களோட கடமை செய்யறதுக்கு எங்களது நிர்வாகம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து நாங்களும் அந்த உடையில் தான் நாங்க இதுவரை காலமும் வேலை செய்கிறோம் என்பதையும் கருத்தி கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவையும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு தீர்மானத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
මම 2013 තමයි මුල් පත්තියෙන් ගත්තේ. ඒත් මේ වෙනකන් අපි යුනිෆෝම් වලට කිසිම මේ හානියක් නැති විදිහට සේවයට වාර්තා කරලා තියෙනවා. ඒ වුණාට දැන් අපිට අලුත් පත්තියෙන් වගේක් මේ ඊයේ පෙරේදා දීලා තියෙනවා. ඒත් මුස්ලිම් කට්ටිය මේ රෝහලටත් තමිල් කට්ටියත් සිංහල කට්ටියත් මේ රෝහලට ඇවිල්ලා තියෙනවා. ඒත් අපි අපේ යුනිෆෝම් එකක් තියෙනවා. ඒ විදිහට අපි ආවේ නැත්තම් අපේ යුනිෆෝම් එකට අගෞරවයක් අපි ඇති කරගන්නවා. ඒ නිසා අපිට දීලා තියෙන යුනිෆෝම් එක අමතරව වෙනත් යුනිෆෝම් අපිට අදාළ වෙන්නේ නැහැ. අපිට ඒ නිසා මේ හැකි තාක් දුරට මමත් බැඳලා ඉන්නේ මුස්ලිම් එක්කෙනෙක් තමයි. මමත් සිංහල මමත් මුස්ලිම් එක්කෙනෙක් තමයි බැඳලා ඉන්නේ. ඒත් මම ඒ විදිහට මේ රෝහලට අගෞරවයක් වෙන විදිහට රාජකාරිය බාර හරින්නේ නැහැ. යුනිෆෝම් හරි විදිහට නීතියට ගරුත්වව වැඩ කරනවා. ඒත් දැන් ඉන්න මේ ළඟදී ආපු අලුත් අය 6 දෙනෙක් විතර මේ රෝහලේ වැඩ කරන්න ඇවිල්ලා ඉන්නවා. ඒ අයට අපි කියන්නේ අනිවාර්යයෙන්ම මේ වැදගත් යුනිෆෝම් එක හරි විදිහට පාවිච්චි කරන්න කියලා තමයි මම හැමෝගෙම ඉල්ලා සිටින්නේ. ඒ කට්ටිය නැවත මේ යුනිෆෝම් එකට අගෞරවය කරනවා නම් අපිත් මේ අරගලය දිගින් දිගටම වගේ ගෙනියන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ කට්ටිය මේ யூனிஃபார்ம் எக்கிட்ட மாறு எனக்கம். கடந்த 6ஆம் தேதி எமது வைத்தியசாலைக்கு புதிதாக நியமனம் பெற்று வந்த 37 சுகாதார உதவியாளர்கள் சீருடை சம்பந்தமான விடயம் அனைவரும் அறிந்தது. இது சம்பந்தமாக வைத்தியசாலையின் அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டும் இதுவரை காலமும் அவர்கள் தங்களுடைய சீருடையை மாற்றாமல் அதே சீருடையில் தங்கள் கடமையை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் நாங்கள் இவ்வளவு வரை காலமும் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் எங்களுடைய நியமனங்களை பெற்று இந்த வைத்தியசாலையில் ஒரு சிறு துளி ஒரு பாதிப்பு கூட ஏற்படாத வண்ணம் நாங்கள் எங்கள் கடமையை மேற்கொண்டு வருகின்றோம். ஆனால் இதனை இடைநிறுத்தும் நோக்கில் இந்த 9 சுகாதார உதவியாளர்களும் தங்களுடைய உள்நோக்கத்தை வைத்து மேற்கொண்டு வருகின்றார்கள். இது எங்களுடைய நிர்வாகத்துக்கு பெரும் இடைஞ்சலாக உள்ளது. அது மட்டுமல்லாது எங்களுடைய சக சுகாதார உதவியாளர்கள் இதுவரை காலமும் எந்த விதமான அந்த சீருடை பிரச்சனைகள் சம்பந்தமாக இதுவரை காலம் எந்த விதமான பிரச்சனையும் எழவில்லை. ஆனால் திடீரென்று இது முளைத்ததன் காரணமாக நாங்கள் எங்களுடைய சக ஊழியர்கள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இனவாத வேதம் இல்லாமல் நாங்கள் இவ்வளவு காலமும் ஒரு சுயமாக எங்களுடைய கடமையை மேற்கொண்டு வருகின்ற காலத்தில் இவர்கள் முஸ்லிம் சமூகத்தினர், தமிழ் சமூகத்தினர், சிங்கள சமூகத்தினர் என்று வேறுபாடு இதனால் ஏற்படுகின்றது. நாங்கள் இதுவரை காலமும் எந்த இன மத வேறுபாடும் இல்லாமல் தான் எங்களுடைய கடமையை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இதனை எங்களுடைய நிர்வாகம் தலையிட்டு ஒரு தீர்மானம் எங்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழுமையான நோக்கம். எங்களுடைய அரசினால் அமைக்கப்பட்ட சட்ட நிறுவத்தின்படி எங்களுடைய சீருடை எங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டது. அது அதனை எவராலும் மாற்ற முடியாது. இதனைத்தான் எங்களுடைய நிர்வாகம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் கூட. அதன்படிதான் நாங்கள் இவ்வளவு காலமும் எங்களுடைய கடமையை ஒழுங்காக மேற்கொண்டு வருகின்றோம். இதற்கு இடையூறு விளைவிக்கும் வண்ணம் தான் இந்த சுகாதார ஊழியர்களின் செயற்பாடு எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை கண்டித்து இதற்குரிய தீர்வை எங்களுடைய சுகாதார உதவியாளர்களுடைய ஆடை சம்பந்தமான தீர்வை எங்களுக்கு முழுமையாக வழங்கும்படி நாங்கள் எங்களுடைய சுகாதார ஊழியர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாது இனமத வேதங்களை இதற்குள் திணிக்க வேண்டாம். எங்களுடைய ஆதார வைத்தியசாலை கடந்த வருடங்களில் பண்டிகைகளை இனமதம் இல்லாமல் எல்லா பண்டிகைகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு செய்து கொண்டுதான் வருகிறோம். இதில் எந்த விதமான பாகுபாடும் எவரும் கூற முடியாது. இடையில் வந்தவர்கள் எதையும் கூற எத்தனிக்க வேண்டாம்.
சமூக வலைத்தளங்களில், அதாவது சமூக வலைத்தளங்களில் சுகாதார உளவியாளர்களுடைய ஆடை பற்றி எவரும் இழிவாக கதைப்பதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதனை நீங்கள் தயவு செய்து நிறுத்துங்கள், எங்களுக்கு முழுமையான தீர்வை அளியுங்கள் என்று நாங்கள் இந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையின் சுகாதார ஊழியர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள UTVயின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.